அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கோயில் வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் மேலமடையில் அமைஞ்சிருக்கு. இது தொன்மையான கோயில். இந்த கோயிலோட வரலாறு எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாண்டி முனீஸ்வரர் யாருங்கிறதும் பார்க்கலாம். பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பாண்டிய நெடுஞ்செழியன் 2 அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கோவலன் அப்படிங்கிறவர் வந்து கொன்றாரு. எதுக்காக கொள்றாரு அப்படின்னா அவர் கொண்டு வந்த சிலம்பில் இருந்தது வந்து முத்து அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதில் ரத்தினக்கல் இருந்தது அவர் தெரியாது. அந்த முத்து உள்ள கல்லை வந்து வேறு யாரும் காஸ்ட்லியானது யாரும் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாரு, அவரை கொன்றாரு. அது பாண்டிய மன்னர் வந்து தப்பு பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க, கடைச்சநெந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊரில் வந்து தன்னுடைய சலங்கை ஏந்தி அங்கேருந்து கொண்டு வராங்க. அதுதான் கண்ணகி. அந்த கண்ணகி போய் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் 2 வந்து போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டவொன்னே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த முத்தை வந்து இருக்கா இல்லைன்னா ரத்தனம் இருக்கா அப்படிங்கிறத உடச்சி பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே அதில் இருக்கிற எல்லாமே ரத்தனம். அதனால் வந்து கண்ணகி கோவப்பட்டு இந்த மாதிரி எரிச்சிடாங்க. அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனம் வருந்தி அவர் போய் வந்து ஒரு இடத்துல தியானத்தில் உட்காந்துறாரு. அவர் பிற்பாடு உட்கார்ந்த இடம் மட்டும்தான் இந்த பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி முத்திரையர் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படிங்கிற தம்பதி கரூர்லேருந்து மதுரைக்கு குடி வந்திருக்காங்க. மதுரைக்கு வர்ற வழியில் இருட்டாய் போனதுனால மாட்டுத்தாவணிக்கு அருகே உள்ள மேலமடையில் தங்கியிருக்காங்க. அங்கே வந்து வள்ளியம்மாள் கனவுல வந்து ஒரு நீண்ட தாடியோட ஒரு முனிவர் வந்திருக்காரு. நான் மதுரை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணகி அந்த பொண்ணுக்கு நான் இழைச்ச தீமைக்காக நான் மறுபிறவி எடுத்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஈசன் நோக்கி நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். 8 அடி மண்ணுக்குள்ளே நான் உள்ளே இருக்கேன். நீ என்னை தோண்டி நீ எடுத்து நீ தியாகம் பண்ணுங்க. என்னை எடுத்து நீங்கள் வாழ வச்சிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வள்ளியம்மாள் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்டை பெரியசாமி சொல்லியிருக்காரு. சொல்லி அந்த 8 அடி சிலையை வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாண்டி முனீஸ்வரர் அங்கேயே வழிபடுத்துவீங்க அந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து வந்து பல கட்டுக்கதைகள் இருக்குது. பாண்டி வந்து ஒரு அடங்காத ஆள், அந்த பக்கம் போனோம்னா அடிச்சிடுவார், இந்த மாதிரி ஒரு அடங்காத ஒரு ஆள் ஒரு காவல் தெய்வமாக அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு ஒரு கதைகள் இருக்குது. அதேமாரி அந்த காலங்களில் வந்து நடுகள் வடுற பழக்கம் இருந்தது. முன்னைய வழக்கத்தில் வந்துபடி கிராமத்து தேவதையாக வந்து வழிபட்டிருக்காங்க. ஆனாலும் அதிகம் நம்பப்படுகின்ற ஒரே கதை பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது தான். பாண்டிய நெடுஞ்செழியன் இல்லாமல் இவங்க வந்து புத்தர்கள் சமணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சமண மதத்தோட சார்ந்த ஒரு துறவியோட சிலை. இவங்க வந்து தியானம் பண்ணுற மாதிரி பத்மாசனத்துலேருந்து யாரும் பண்ண மாட்டாங்க, அதை எங்களோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய கருத்து எல்லாமே என்ன, பாண்டி முனீஸ்வரர் வந்து பாண்டியனோட ஒரு முனிவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு பேரே பாண்டி முனின்னு வச்சுருக்காங்க. அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வம்சங்கரனால் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பக்கத்தில் வந்து சமய கருப்பு சாமி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்காங்க. இவர் என்ன அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் ஒரு வாட்டி வந்து வேட்டைக்கு போகும்போது இன்றைக்கி நிறைய மிருகங்கள் நான் வேட்டையாடணும் எனக்கு குறி சொல்லின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சமய கருப்பிட்ட வந்து எந்த பதிலுமே வரல. அதனால் வந்து எந்த மிருகத்தையும் வேட்டையாட முடியாதனால அந்த கோபத்தில் சாமியோட கரத்தையும் கழுத்தையும் வெட்டி வச்சுருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து தனியாகவும் கரம் இல்லாத ஒரு சாமியை வந்து இன்ன வரையும் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த சமய கருப்பு என்ன அப்படின்னா தண்டிக்கக்கூடிய தெய்வம். இவர் மட்டும்தான் வந்து அசைவ சாமி. அதேமாரி இந்த சமய கருப்புக்கிட்ட வந்து இந்த ரோட்டை வந்து ஆழப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரோடு போடணும், கோயில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் கண்ணு குருட்டா போயிடுச்சா ஒரு பிரிட்டிஷர்ஸ்க்கு. இது அதிகமான மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு மரபு வழியான ஒரு செய்தி. அப்போ அந்த குதிரையும் கல்லாய் போன அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன அளவில் இருந்திருக்கு, இப்போதைக்கு நல்ல பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இதோட உபதெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூல கடவுளாக வந்து விநாயகர் இருக்காரு. விநாயகரை கும்பிட்டுட்டு தான் சமயக்கருப்பு, ஆண்டிச்செருப்பு, அதுக்கடுத்து சுப்பிரமணியம், அதுக்கடுத்து பாண்டி, இவங்க எல்லாத்தையும் வழிபடுவாங்க. கோயிலுக்கு வர்றவங்க வந்து முதல்ல விநாயகரை வழிபட்டு தான் அடுத்த வழிபடுவாங்க. இதில் என்ன அப்படின்னா பாண்டி முனீஸ்வரர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தியானத்தில் இருக்கிறதுனால அவர் வெண்ணடை சாத்தி பால், மணமிகு, சந்தனம், தைலம், சவாது, சர்க்கரை இல்லா பொங்கல், பழங்கள், தேங்காய் இதை மட்டும் தான் வழிபடுறாங்க. இங்கே இருக்க சமய கருப்பு சாமிக்கு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு, கோழி எல்லாமே பலியிடுவாங்க. சாராயம், சுருட்டி எல்லாமே இவங்கள்ட்ட வழிபடுவாங்க. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு கோயில். இன்னைக்கு வரைக்கும் குறி சொல்கிறதுலையும் சரி, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் தண்டிக்கும் சாமி அப்படிங்கிறது வரையும் இன்னைக்கு வரையும் ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு கோயில். இன்னைக்கு வரையும் பல ஆண்டுகளாக இன்ன வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கிற கோயிலில் ஒரு கோயில் தான். இந்த கோயில் வந்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சாமி வந்து வர்றது ஒவ்வொரு ஆளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து சாமியை வந்து ஆடுற மாதிரியே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள இன்னர் கான்சியன்ஸ்லேருந்து வேறு உலகத்துக்கே போயிடுவாங்க. அந்த சாமி ஆடுற மரபும் இன்னும் இருக்குது. அதேமாரி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் அந்த சாமி ஆடுறது ஆரம்பிச்சிருவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவிழாக்கள் நடக்கும்போது வந்து அதனுடைய விசேஷமே ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாரி வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு பயங்கரமாக இருக்கும்.
கூட்டம் வந்து அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் ஒரு குறுகலான ரோட்டில் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடே ஸ்தம்பிச்ச அளவுக்கு வந்து இருக்குது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைப்பாங்க, கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டுவாங்க, காது குத்துறது. அதேமாரி இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிங்கிற பேர் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான பேராக இருக்கும். ஒவ்வொரு பேர் வந்து தன்னுடைய பேர் வந்து பாண்டி அப்படிங்கிற பேர் வச்சுக்கிற பெருமையாக நினச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே மதுரைக்காரங்க. மதுரை வந்து ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோல் இருந்ததுன்னா பாண்டிய மன்னரோட கண்ட்ரோலில் இருந்தது. இந்த பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டோட தலைநகராக மதுரை எப்போ வந்தது அப்படின்னா கொற்கை தான் முத தலைநகராக இருந்திருக்கு. அந்த கொற்கையை இருந்து பாண்டிய நெடுஞ்செழியன், அதாவது இப்போ சொன்னவருடைய பாண்டி முனிசருக்கும் முன்னாடி இருந்தவர் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் ஒன்று. அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கேருந்து மதுரைக்கு மாற்றுவோம் சொல்லி கொண்டு வந்து இங்கே கூடல் நகரில் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த கூடல் நான்மான கூடல் வந்து இன்ன வரையும் உயிர்ப்போடு இருக்குது. ஆனால் பாண்டிய மன்னர்களுடைய ரொம்ப முக்கியமான ஆட்களில் ரெண்டாவது இந்த நெடுஞ்செழியன் தான் எல்லாராலையும் அறியப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா கோவலன் கண்ணகி. அதுக்கு வந்து இலக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் வந்து இது முழுக்க சொல்லப்பட்ட ஒரு கதை. இது வந்து நிகழ்ந்த ஒரு கதைனால இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அதை உயிர்ப்பிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் கடைச்சநெந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. கடைச்சல் அப்படின்னா தன் காலில் இருக்கிற சலங்கையை வந்து ஏந்திய இடம் அப்படின்னு பேர். இன்னமும் வந்து அங்கே கண்ணகி கோயில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து வந்து கோவலன் பட்டல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த கோவலன் பட்டலில் தான் நம்ம வந்து கோவலனை கொண்டு போய் அங்கே வந்து சிறைச்சேதம் பண்ணி அதை வந்து கழுத்தை வெட்டியிருக்காங்க. அந்த பொட்டலும் இன்ன வரையும் இருக்குது. அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு நிகழ்வுகளை வந்து இன்ன வரையும் வந்து உயிரோடு இருக்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த மதுரையில் இருக்குது. மதுரைங்கிறது ஒரு ஏதென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏதென்ஸோட முக்கியமான பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டி கோயில். ஏன் அப்படின்னா அந்த மன்னரே வந்து தவம் பண்ணி அந்த மன்னர் வந்து குறி சொல்லி அந்த மன்னர் சித்தராக இருந்து வழிபடுற ஒரு தெய்வம். இங்கே வந்து நீங்கள் என்ன கேட்டு போனாலுமே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்குது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், அதேமாரி வழக்கு, வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாவே இந்த பாண்டிகிட்ட போய் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாவே எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரையும் வந்து ஒரு உயிர்ப்போடு இருக்கிற ஒரு கடவுள். அதேமாரி தப்பு செஞ்சு அங்கேருந்து யாரும் போக முடியாது. அந்தளவுக்கு ஒரு உயிர்ப்பான ஒரு கடவுள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா சமய கருப்பு இருக்கார், பக்கத்தில் வந்து பாண்டி இருக்கார். பாண்டி வந்து சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் தப்பு செஞ்சுட்டு அங்கே போனோம் அப்படின்னா தண்டிக்க தயங்கக்கூடாத ஒரு ஆள். அதனால் பாண்டி கோயிலுக்கு வர்றவங்க வந்து நல்ல ஒழுக்கமாக வந்து போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் சைவ சாமி. அதனால் வந்து பக்கத்தில் சுற்றி ஒயின் ஷாப் இருந்தாலுமே அங்கே வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வருவாங்க ஒரு ஒழுக்கமாக வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி இந்த கூட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்களுமே இந்த கூட்டம் இருக்கும். நீங்கள் கொரோனா காலம் தவிர்த்து மிச்சம் எல்லா நாட்களுமே இந்த கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் மதுரையோட ஒரு தூங்கா நகரத்தில் வந்து இன்னும் தூங்காமல் விழித்து இந்த மதுரை காவல் காக்கும் ஒரு தெய்வமாக பாண்டிமுனி இருக்கார் அப்படின்னா அது வந்து மிகையாகாது. பாண்டிமுனி ஊரோட காவல் தெய்வமாகவும் நிறைய மக்களோட குலசாமியாகவும் விளங்குறாங்க. அதனால் பாண்டியை வந்து எல்லாருக்குமே வழிபடக்கூடிய கடவுள் தான். நம்பி வழிபடலாம். நன்றி, வணக்கம்.